எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 37 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய சேனலை முன்னை பற்றி யோசித்தீங்கப்படுவது உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக். டெய்லி யூஸ் திஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை தினமும் பயன்படுத்துங்கள். தினமும் மனதில் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள். ஃபஸ்ட்டு நானே சிறந்தவன். செகண்ட் என்னால் முடியும். தேர்டு கடவுள் என்னுடன் எப்போதும் நிற்பார். நானே வெற்றியாளன். தென் இன்றைய நாள் என்னுடையது. 5 வார்த்தை. நானே சிறந்தவன், என்னால் முடியும், கடவுள் எனக்கு எப்போதும் துணையாய் நிற்பார், நானே வெற்றியாளன், இன்றைய நாள் என்னுடையது. ஸோ 5 வார்த்தைகள்ங்க, மிக மிக அவசியம். என்னென்ன திரும்ப சொல்லுங்கள் பார்ப்போம். நானே சிறந்தவன், தென் என்னால் முடியும், கடவுள் எனக்கு எப்பொழுதும் துணையாய் நிற்பார், 4வது நானே வெற்றியாளன், 5வது இன்றைய நாள் என்னுடையது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் தினமும் பயன்படுத்துங்கள். தினமும் சொல்லி பழகிங்க. கண்டிப்பாக நமக்கு பிலீவ் பண்ணுங்கள். உங்களை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லி பழகினீங்கன்னா அதன்படி நடக்கும், ஹேப்பன் ஆகும். நம்மளை சுற்றி தேவதைகள் இருக்காங்க, அப்படியே ஆகட்டும் என்று வாழ்த்துவாங்கள். கண்டிப்பாக நம்மளை சுற்றி பாசிட்டிவாக தான் எப்பயுமே வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தணும். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த வேர்ட்ஸை மனதில் ஒரு 10 செகண்ட்ஸ் சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட். சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்ன வேர்ட்ஸ். 5 வேர்ட்ஸ்னு. நானே சிறந்தவன், என்னால் முடியும், கடவுள் என்னுடன் துணையாய் நிற்பார், தென் நானே வெற்றியாளன், தென் இன்றைய நாள் என்னுடையது. இந்த 5 விஷயத்தை மட்டும் தினமும் சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க 100%. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக தினமும் இந்த வார்த்தைகளை சொல்லி பழகுங்க. தென் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் குக்கிங் பண்ணுறோம், வாட் எவர் என்ன வேலை நீங்கள் பண்ணிங்கனாலும் ஒரு 10 செகண்ட் மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா இந்த 5 வேர்ட்ஸ் உங்கள் மனசில் தினமும் சொல்லுங்கள். உங்களை சுற்றி தேவதைகள் இருக்காங்க, அப்படியே ஆகட்டும் என்று வாழ்த்துவாங்க. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் எஸ்டர்டே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன், கர்மா சேயிங்ஸ். உண்மையிலே அதுதாங்க, கர்மா சேயிங்ஸ் தென் டூயிங். சொல்லுவது செய்வது. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கு லைஃபு. அதே மாதிரி வேர்ட்ஸை சரியாக பயன்படுத்துங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள் ஹேப்பன் ஆகும் உங்கள் லைஃப்பில். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகணும். ஐ மாதிரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்கள வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. லைஃப்பில் எல்லாருமே டாப் மோஸ்ட்டு தான். ஒரு ஆறுதலாக அவங்கள தூக்கி விடுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கணும் இல்லைங்களா? நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும். வீட்லேயும் நல்ல வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுங்க. கிட்ஸுங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சொல்லி பழகுங்க. பாய் பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க காய்ஸ். நான் எப்படி இருக்கேன்றது கமெண்ட் வேணாம். என் பதிவு எப்படி இருக்குது, என்னுடைய சேனல் ஓரியன்டாக பேசுகிறேன் இல்லையா, அந்த டாபிக் பார்த்துட்டு நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகிறீங்கன்னு அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வெரி ஹாப்பி. சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.